இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய் மேம். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது எதுக்கு அதை குவிட் பண்ணிட்டு மேனேஜர் ஆகுனா என்ன பண்ணணும் அப்படின்னா 10 வருஷம் இருந்தீங்கன்னா 15 கொஸ்டின் போட்டிங்கனாலே ஐஎம்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க சிவகாசியில் இருக்க மெப்போ இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ முடிச்சுட்டு தென் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவே டோட்டலாக அவங்களோட கெரியரை எம்பிஏ நோக்கி ஷிஃப்ட் பண்ணாங்க. எம்பிஏக்கு பெரிய காலேஜ்னா ஐஐஎம்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்க்கு எப்படி ஐஐடி ஃபேமஸோ எம்பிஏக்கு ஐஐஎம். இவங்க ஐஎம்மில் சேர்றதுக்காக கேட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 14 ஐஎம்மில் செலக்ட் ஆன ஜேர்னியை பற்றி இவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஷீ இஸ் நன் அதர் தென் நம்ம பால்சு சக்ஸஸ் அகாடமியோட மேனேஜிங் பார்ட்னர் பாலமீனாட்சி மேடம். ஹாய் மேம். நம்ம வியூவர்ஸ்க்காக உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றீங்களா? ஓகே. ஹாய் வியூவர்ஸ். என்னோட நேம் வந்து பாலமீனாட்சி. நான் வந்து பால்சு சக்ஸஸ் அகாடமி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட கரண்ட்டாக மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன். ஐ எம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் ஃபோரம்ஸ். நான் வந்து விமன் ஆண்டர்பிரினர் சொசைட்டி வி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸோட செக்ரட்டரியாக இருக்கேன். அதை தாண்டி மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜோட அலுமினை கவுன்சிலுக்கு மென்டாராக இருக்கேன். இதை தாண்டி ப்ளஸ் என்னோட ஒரு ஃபியூ அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லணும்னா ஜோஷ் டாக்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ப்ளஸ் தினத்தந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேகசினில் தேவதை நாளிதழில் எனக்கு ஒரு இன்டர்வியூ எழுதியிருக்காங்க. ஓகே மேம். நீங்கள் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படி இந்த சின்ன வயசுலேருந்து அகாடமிக்கலி பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டா அவர் எப்படி மேம்? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். அகாடமிக்கலி பிரில்லியன்ட்னு சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணதில் வேணால் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் நான். ஓகே. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், நான் பார்ன் பாட்டப் மதுரை. நான் வந்து படித்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ஓசிடிஎம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆனால் 10th வரைக்கும் படித்தேன். 11th 12 மட்டும் மெட்ரிக் ஸ்கூலில் மகாத்மா ஸ்கூலில் படித்தேன். பொதுவாகவே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலிங்லாம் முடிக்கிறாங்கன்னா அந்த டைமில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இன்ஜினியரிங், மெடிசன் ரெண்டே தான் தெரியும். அதனால் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணேன். மெப்கோ ஷ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஒன் ஆஃப் த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த டைம் வென் ஐ வாஸ் என்ட்ரிங் இன்ஜினியரிங். ஸோ வந்து சிவகாசியில் இருக்குது அந்த காலேஜ். அங்கே நான் வந்து 2013 ஐ ஜாயின் ஃபார் மை BE ப்ரோக்ராம் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நான் ஜாயின் பண்ணேன். அகாடமிக்கலி பிரில்லியண்ட்டாக டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு என்னன்னா கட் ஆஃப்னு கொஞ்சம் வேணும். ஓரளவு சுமாரான கட் ஆஃப் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அது இன்ஜினியரிங் நான் படித்து முடித்த பிறவாடு உங்களுக்கு பொதுவாகவே அப்போ பிளேஸ்மெண்ட் தான் ஈஸினா இதர் கோர் கம்பெனி இல்லாட்டி ஐடி கம்பெனி. ஸோ ஐ காட் பிளேஸ்ட் இன் சொலார்டிஸ் டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட். இது வந்து மதுரை பேஸ்டு கம்பெனி தான். டுக் அப் த ரோல். ஸோ நான் பிளேஸ் ஆன ரோல் வந்து பிஸ்னஸ் அனாலிஸ்ட் அப்படின்னு பிளேஸ் ஆனேன். அந்த டைமில் மை சேலரி வாஸ் அப்ராக்சிமேட்லி பெர் ஆனம் 3.1 lakhs பெர் ஆனம். இன் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 அந்த இது வந்துச்சு. பிஸ்னஸ் அனாலிஸ்ட். நான் வந்து சொலார்டிஸில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன். தென் நான் குவிட் பண்ணிவிட்டு MBA என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். MBA படிச்சுட்டு ஐஎம் போகும்போது ஐ வாஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 years கிட்ட ஒர்க் எக்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இது வந்து ரிகார்டிங் மை ஸ்கூல், காலேஜ், ப்ரோஜெக்ட். ஓகே மேம். இன்ஜினியரிங்லேயே நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு தான் சொன்னீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது எதுக்கு அதை குவிட் பண்ணிட்டு MBAன்றதை சூஸ் பண்ணீங்க? ஓகே. எனக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஆக்சுவலாக சொலார்டிஸில் வந்து ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு சீனியர் அண்ணா, யூஸ்வலி அங்கே இருக்கிறவங்களாம் அண்ணா தான் கூப்பிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஏஜ் கேப் இருந்தாங்க. அந்த நேரத்தை வந்து நான் என்ன கேட்டேன்னா, அண்ணாட்ட வந்து உங்கள் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றப்போ, இதே ஃபீல்டில் இதே கம்பெனியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு 7 வருஷத்தில் டீம் லீட் ஆயிடலாம்டா. அப்போ மேனேஜர் ஆகுனா என்ன பண்ணணும் அப்படின்னு 10 வருஷம் இருந்தீங்கன்னா ஆயிடும் அப்படின்னா. அப்புறம் 30 ரொம்ப லென்த்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இதை நான் எதோட கனெக்ட் பண்ணுறேன்னா, அந்த ஹெச்ஆர்லாம் ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணோன்னே ஒரு கரியர் டயக்ராம் போட்டு காட்டுவாங்க. அதுலேயுமே அதை தான் சொல்லியிருந்தாங்க. 3 yearsல நீங்கள் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டாக அசோசியேட்டாக இருக்கிறீங்க, அசோசியேட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அதுலேருந்து பிஸ்னஸ் அனாலிஸ்ட் போகிறதுக்கே ஒரு 2 to 3 years ஆகும். அப்புறம் சீனியர், அதுக்கப்புறம் டீம் லீடர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர். இந்த பாதை வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இந்த டைம் எடுக்குன்றது முன்னாடியே தெரியும். ஆனால் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. சரி, அப்போ ஃபஸ்ட்டு சேலரி, நம்ம அதுலேருந்து நெக்ஸ்ட்டு பெட்டர் க்ரோத் அண்ட் பொசிஷன்ஸு, தேர்டு ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு, சம் ஒர்க் விச் இஸ் நாட் வெரி ஆப்ரேஷன்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் டீம் லீட் பண்ணுற மாதிரியான ஒர்க்குக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எய்தர் நான் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நான் MBA பண்ணணும் அப்படின்ற தாட் அப்படி தான் இருந்துச்சு. சரி, கரியர் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்காக நம்ம ஸ்டெப் பேக் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் படிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றது தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அந்த சஜஷன் சொல்லும் போதும் அவங்க அதை ஓகே நீ கண்டிப்பாக பண்ணுன்னு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒன்று. செகண்ட், அவங்க என்னென்னா
எம்ஏ எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஓகே ஈஸி சரி, நான் நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நம்ம எடுத்து கரியர் பார்த்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிளேஸ்மெண்ட் பேக்கேஜோ அவங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்க போய் உட்கார போகிற டெசிக்னேஷனோ ஃபார் பெட்டர் தென் மீ இருந்துச்சு. என்னை விட அதே ஏஜில் இருந்தாலும் எம்பிஏ பண்ணிட்டு வரும்போது என்னை விட 5 to 10 years அட்வான்ஸாக வெளியில் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டு அவங்க நம்ம அகாடமியோட மேனேஜிங் பண்ணுறாங்க. அவங்க அந்த டைமில் சிம்பியாசிஸில் எம்பிஏ முடிச்சுட்டு வெளியில் வர ஆரம்பித்தாங்க. என்னோட ஜூனியர்ஸ்லாம் அடுத்து எம்பிஏ ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வை நாட் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால எம்பிஏ சூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்ஜினியரிங்ன்றது ஒரு ஆடானாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து எம்பிஏ போகிறோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் பிகம் ஃபினான்ஸ் மேனேஜர், கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜர், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எம்பிஏக்குள்ளே பல டொமைன் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரனால இன்ஜினியரிங் ஓரியன்ட் கம்பெனிஸில் நீங்கள் மேனேஜர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஸ்கோப்புமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் இஸ் ரெக்யர்ட் இன் ஆல் கம்பெனிஸ். நான் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு 3.1 lakhs per annumக்கு ஆனுவலாக பிளேஸ் ஆகுறேன்னா இந்த ஸ்கோப்போட ஒரு டாப் கம்பெனிஸில் போய் அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்போது என்னோட பிளேஸ்மெண்ட்ன்றது அப்ராக்சிமேட்லி 15 to 20 lakhs per annum ஆவரேஜாகவே கிடைக்கும். இதனால எனக்கு இன்ஜினியரிங்கோட சேர்ந்து இதை படிக்கிறோம் அப்படின்றப்போ பெட்டர் லெவரேஜ் கிடைக்கும் அப்படின்றனாலையுமே நான் எம்பிஏவை ஆஃப்டர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறேன். ஓகே மேம், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எம்பிஏ போயிருக்கீங்க. ஸோ எம்பிஏ போகிறது கண்டிப்பாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக நான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் தேர் இன் ஐஎம் ரோத்தக் ஃபார் அ ஃபியூ டேஸ். ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்போது என் கூட படிக்கிறவன்ல நான் தான் வயசானவங்களாவே இருந்தேன். அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு ஜூனியர்ஸ் தான். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தேவை கிடையாது. அதை வெப்சைட்லேயுமே நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் தான். நான் ஓகே இந்த 2 to 3 years ஆஃப் த லைஃப்பை சேவ் பண்ணியிருந்தேன்னா ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் அஹெடாக இருந்திருப்பேன். எல்லா எம்பிஏ காலேஜஸ்லேயும் சரி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 45, 50, 60% கூட ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே மேம், நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதினப்போ எந்த காலேஜ்லாம் எம்பிஏ பண்ணலான்ட்டு உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க? ஸோ என் லிஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐஎம்ஸில் பிளாக்கிஸ் இருந்துச்சு. அப்புறம் நியூ ஐஎம்ஸ், பேபி ஐஎம்ஸா. எனக்கு வந்து பர்சனலி மைக்கா, டிஸ்ஸர், டேப்மி, ஃபோரு இந்த காலேஜஸ் மேலே எல்லாமே ஒரு போகணும், ஜாயின் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இதை தாண்டி நம்ம ஊருக்குள்ளே அபிம் திருச்சி அப்படின்ற ஆப்ஷனும் நான் வச்சிருந்தேன். ஏன் இந்த காலேஜஸ்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த படிக்கும் போதும் சரி, இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் இருந்தப்போ சரி, ஸ்கூல் டைம்லேயும் சரி, ஐ சி அஸ் அ பர்சன் மை செல்ஃப் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஐம் வெரி குட் வித் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எந்த காலேஜஸ் பெட்டராக இருக்கும்னு தேடும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் கிடச்சிச்சு. அலாங் சைட் திஸ் எனக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸை நான் இருமா வச்சுருந்தேன். ரூரல் மேனேஜ்மெண்ட் அது க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறதுனால. அதே மாதிரி லிபரல் ஸ்டடீஸுமே ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். இட்ஸ் நாட் அன் எம்பிஏ, இட்ஸ் அ லிபரல் ஸ்டடீஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஐஎம் கோழிக்கோட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அது தாண்டி லிபரல் ஸ்டடீஸ் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமும் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் போனால் நம்ம இன்னும் நல்லா பிடிச்சி க்ரோ ஆகும் அப்படின்றனாலையுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கையில் வச்சுருந்தேன். நீங்கள் சொல்கிற எல்லா காலேஜஸுமே அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே நிறைய நல்ல காலேஜஸும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்றத நினச்சிங்க? நம்ம ஊருக்குள்ளேயே காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் காலேஜஸே இருக்கு. ஐஎம் திருச்சி இருக்கு, ஐஐடி சென்னை இருக்கு, பிம் திருச்சி இருக்கு, லிபா இருக்கு. இது எல்லாமே டாப் காலேஜஸ் தான். அந்த காலேஜஸ்க்கும் ஆக்சுவலாக நான் அந்த டைமில் எடுத்திருந்த கேட் அப்படின்ற ஸ்கோர் கட் ஆஃப்க்கு கிடைச்சிருந்துருக்கும். ஹவவர் நான் வந்து இந்த கேட் எழுதினேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே முந்தின கேட் ஒரு தடவை எழுதினேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஐ காட் காலேஜஸ் லைக் சிம்பியாசிஸ் அது எல்லாமே கிடச்சிருச்சு. சிம்பியாசிஸ் பூனேல போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஃபீல் அங்கே இருக்கிற பியர் குரூப், அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் எப்படி திங்க் பண்ணுறான், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஊர்லேயே தான் நம்ம இருந்திருப்போம். நம்ம இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எல்லாமே ஈஸியாக எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அவன் பேசின ஒரு லெவல் ஆஃப் இங்கிலீஷ், அங்கே இருந்த ஃபேக்கல்ட்டி அவங்க எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றதும், அவங்க ஒரு பெடகாகின்னு ஒன்று போட்டிருந்துருப்பாங்க. இதெல்லாமே எனக்கு செட் ஆகுறாப்புல இருந்துச்சு. அதனால ஐ தாட் ஓகே நம்ம வெளியூரில் போய் படிக்கலாம் அப்படின்றத பர்சனலாக ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். வெளியூர் ஆப்ஷன் ப்ளஸ் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஆப்ஷன்ஸையுமே செகண்ட் ஒரு ஆப்ஷனாகவும் வச்சுருந்தேன். இது ரெண்டுமே இருக்குது. கிடைக்கிறதுல எது கிடைக்குதோ ஒரு பெட்டராக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே மேம், சரி மேம், நீங்கள் சொல்கிற இந்த காலேஜஸ்க்கு எல்லாம் கேட்டில் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் போக முடியும்? ஓகே சரி, நாங்கள் படித்த டைமில் கேட் வாஸ் ஃபார் 300 மார்க்ஸ். ஸோ அந்த டைமில் ஒரு ஐஎம்குள்ளே நுழையணும் ஆர் டாப் tier 1 காலேஜஸ்குள்ளே நுழையணும் அப்படின்னாலே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 80 to 90
மினிமம் இருந்துச்சுனாலே உள்ள போயிடலாம். ஆக்சுவலாக 75 கிடைச்சது. நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி கோட்டா இருக்கும், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி கிடைக்கும். இப்போ எவ்வளோ கேட்டுக்கு ஸ்கோர் கேட்குறாங்க? இப்போ வந்து 198 மேம். 198. அப்போ இப்போ அகாடமி பால்சோ சக்ஸஸ் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்போ லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் என்ன 45, 50 அதுக்கே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 45, 50 நான் என்ன அர்த்தம்னா, இருக்கிற ஒரு 60+ கொஸ்டின்ஸில் 15 கொஸ்டின் போட்டிங்கனாலே ஐஎம்குள்ளே போயிடலாம். இது ஒன்று. செகண்ட், இப்போ ஐஎம்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ ஐஎம் மீனிங் இது எல்லாமே டாப் காலேஜஸ், நல்ல எக்ஸ்போஷர், நல்ல பிளேஸ்மெண்ட். அதே தான் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் நான் சொன்ன காலேஜஸ் லைக் இருமாவோ இல்லை டாப்மியோ, அப்படி இல்லாட்டி எஸ்பி ஜெயினோ, டிஸ்ஸோ, மைக்காவோ, இந்த காலேஜஸ்க்குமே ஒரு மாதிரி இந்த ஸ்கோர் ரேஞ்ச் வில் கிவ் யூ அப்ராக்சிமேட்லி ஒரு 80-85% கொடுத்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க கேட் ஸ்கோர் வந்து 198 அப்படின்னா 198 எடுக்கணும்லாம் கிடையாது. நீட் மாதிரிலாம் இங்கே கிடையாது. இந்த 35, 40, 45 இந்த ரேஞ்சஸ்குள்ள கம்மி கேட் மார்க் எடுத்தாலே நம்மளால உள்ள போயிட முடியும் அப்படின்ற பாயிண்ட் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஏன் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் இது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்றனாலே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு டாப் 30 காலேஜ் எடுக்கிறீங்கன்னா அதோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வில் பி சம்வாட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 18 to 30 lakhs per annum. இதே நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 60 காலேஜஸ் எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து 10 to 12 lakhs per annum இருக்கும். அப்போ நீங்கள் கேட்ல கம்மி ஸ்கோர் எடுத்தாலும் ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா 10 to 12 lakhs per annum காலேஜ்குள்ள நம்மளால போயிட முடியும். நான் கம்மி ஸ்கேர்னு நான் சொல்றது ஸ்கோர் ரேஞ்ச் ஆஃப் 25ல இருந்து ஆரம்பிச்சு 45 வரைக்கும் இருந்துச்சுனாலே இந்த பிளேஸ்மெண்ட்குள்ளே நீங்கள் உள்ள போயிடலாம். ஆவரேஜ் சேலரி பிளஸ் டாப் காலேஜஸ் போகணும் அப்படின்னா 35, 40 அண்ட் அபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் லைக் அரௌண்ட் ஒரு 20 to 30 lakhs per annum இருக்கிற காலேஜஸ் போயிடலாம். ஓகே மேம். சரி மேம், இது வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்கான ஒரு கொஷின், சரிங்களா? எம்பிஏ கேர்ள்ஸ்க்கு சூட் ஆகுமா? நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஹவு தே ஆர் பர்சீவ்டுன்னு பார்ப்போம். விஷயங்களும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ப்ளசன்டபிளாக பேசுவாங்க. அதை தாண்டி சின்ன வயசுல இருந்தே அவங்களோட அப்ரிங்கிங் அந்த மாதிரி தான் இருக்குன்றனாலுமே கார்பரேட் சைடில் கேர்ள்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய டாப் மேனேஜ்மெண்ட்ல கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் மேனேஜர், சீனியர் மேனேஜர், விபி, சிஇஓ லெவலுக்கு தான் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. எல்லா துறைகள்லையுமே நான் சொல்றது மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, பாலிடிக்ஸ், ஃபேஷன் ஸ்டடீஸ், டிசைனிங் ஃபீல்டு, லா ஃபீல்டு, இது எல்லாத்துலேயுமே ஃபீமேல் வந்துடுறாங்க. ரெண்டாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு செட் ஆகுமா? முதல்ல என் பர்சனல் லைஃப் எடுத்துப்போமே. நான் வந்து எம்பிஏ அந்த பிஜி அப்படின்றது என்டர் ஆகும்போது ஐ வாஸ் 24 years old. நீங்கள் மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு யூஜி முடிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமேட்டு பிஜி போகிற பொண்ணு. இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் அந்த டைமில் ஒரு நான் சொல்றது ஒரு 10 to 10 yearsக்கு முன்னாடிலாம் பெரிய லெவல் சப்போர்ட் இல்லை. ஆனால் இப்போ தாராளமாகவே அந்த ஸ்டெப்பை பேரண்ட்ஸே எடுத்து கொடுக்குறாங்க. நீ படிக்கணும்னு நினைக்கிறியா, நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக பண்ணுன்றதையும் சொல்லிடுறாங்க. தேர்டு, உங்களுக்கு எல்லா எம்பிஏ காலேஜஸ்ல இன்க்ளூடிங் ஐஎம் கோழிக்கோடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபீமேலுக்காக தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஐஎம்ஸுமே ஜெண்டர் ரேஷியோ அப்படின்றத அவங்களோட ஐஎம்ஸ்குள்ள ஒரு மேஜர் கிரிட்டேரியாவும் பார்க்குறாங்க. அஸ்வினும் ஐஎம் ரோத்தக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90% கேர்ள்ஸ் தான் எடுக்கிறாங்க. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கேர்ள்ஸ் கொடுக்குறதுன்றதுல மாறிடுச்சு. அந்த காலம் மாதிரிலாம் இல்லை. இப்போ மெனி திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இதுக்கப்புறமேட்டுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா ஃபீமேல் வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக உள்ள போயிடுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சூட் ஆகும், நல்லாவே அவங்களால போகவும் முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், இப்போ பால்சோ சக்ஸஸ் அகாடமியோட மேனேஜிங் பார்ட்னர் 2 மேனேஜிங் பார்ட்னர்ஸ், நானும் சரி ஹர்னி மேமும் சரி ஃபீமேல் தான். 50% இங்கே இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு கேர்ள் சைட்லேருந்து சேஃபாக இருக்கணும், நல்ல ஒரு வேலையில் பிளேஸ் ஆகணும், அங்கே நிம்மதியாக இருக்கணும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்ல ஆக்சுவலி இருக்கு. அதனால பெற்றோர்கள் வந்து பயப்படாம அவங்கள சென்ட் பண்ணலாம். இது நான் படிக்கிற அந்த டைம் டியூரேஷன்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போன சீனியர்ஸ் வந்து எங்க வீட்டில் பேசினாங்க. அதனால எங்க வீட்லயுமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் காலேஜுக்குள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு அப்படின்றத தாண்டி வெளியூர்ல இருக்கிறவங்களாம் தாராளமாகவே அனுப்புறாங்க அப்படின்றது. நம்ம இங்க இருக்கிறனால அவ்வளவு தூரம் விஷயங்கள் தெரியாம இருக்குது. உள்ள போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்குது. ஓகே மேம். இந்த இன்டர்வியூ சீரீஸில் எம்பிஏ அண்ட் அதில் இருக்க டாப் காலேஜஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு கேட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை டேரெக்டாக பாலமீனாட்சி மேடம் கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா எம்பிஏ அச்சீவர்ஸ்ன்னு டைப் பண்ணி 9364444662 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.